டிஎம்கேல அரசியல்ல அவங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றாங்க இல்லையா, இந்த தோற்கடிக்கப்பட்டதுல ஏன் தோற்றோம் அப்படின்றதுல ஒரு கள ஆய்வுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதிமுகல இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரகசியமான முறையில் மாவட்ட வாரியாக தொண்டர்களும் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த போறாங்களாம். ஏடிஎம்கேலையும் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள், அதாவது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள், அவர்களுடைய தலைவர் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 20 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தோல்வி ஏற்பட்ட போது மாவட்ட வாரியாக மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் கொடுத்தது இந்த குறிப்பிட்ட மகளிருக்கு மட்டும் சொன்னதுல பெண்களிடம் நிறைய அதிருப்தி இருக்குது. ஐம்பது வருஷங்கள்ல இப்படி ஒரு தோல்வியை அதிமுக சந்திச்சதே இல்லை. வணக்கம், HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎம்கேல அரசியல்ல அவங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றாங்க இல்லையா, இந்த தோற்கடிக்கப்பட்டதுல ஏன் தோத்தோம் அப்படின்றதுல ஒரு கள ஆய்வுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கள ஆய்வு கொடுத்த ரிப்போர்ட்டோட சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு பொதுவெளியில கசிஞ்சு இருக்கு. அதுல குறிப்பா நாம சில விஷயங்களை தோண்டி எடுத்திருக்கோம். அந்த ரகசியங்கள் என்ன, அதனால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதே போல அதிமுகல இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரகசியமான முறையில் மாவட்ட வாரியாக தொண்டர்களும் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த போறாங்களாம். ஏடிஎம்கேலையும் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள், அதாவது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள், அவர்களுடைய தலைவர் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 20 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தோல்வி ஏற்பட்ட போது மாவட்ட வாரியாக தொண்டர்களும் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பது என்ற அடிப்படையில, மனம் திறந்து கேட்கப்படும் கருத்துக்கள் என்ற அடிப்படையில அவருமே ஒரு கள ஆய்வு பண்ணணும் அப்படின்றத முடிவெடுத்திருக்காங்க. ஸோ என்ன இவங்க 2 பேரும் முடிவெடுத்திருக்காங்க, அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதுல இவங்க மேற்கொள்ள போறாங்க அப்படின்றதுதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போற விஷயம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க இல்லையா, இந்த தோல்வியை பத்தி கள ஆய்வு பண்ணணும் அப்படின்றதுனால 38 பேர் கொண்ட குழுவை ஃபார்ம் பண்ணாரு. அந்த 38 குழுவில் பாத்தீங்கன்னா 19 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு குழுல 2 பேர் வீதம் 234 சட்டமன்ற தொகுதியிலும் அனுப்பிட்டு உண்மையான நிலவரங்களை கொடுக்கணும். என்ன பத்தி, அதாவது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி விமர்சனங்கள் இருந்தாலும் தயவு செய்து அந்த அறிக்கையில நீங்க சமர்ப்பிச்சாதான் உண்மையான நிலவரங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியும், அதன் அடிப்படையில தான் நான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றதுனால அவர் அதை கேட்டிருந்தாரு. அந்த ஆணைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா இந்த குழுக்கள் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் போயிட்டு அங்க இருக்கிற தொண்டர்கள், பேரூர் நகர ஒன்றிய செயலாளர்கள் கிட்ட விவரமா கேட்டாங்க. உங்க தொகுதியில என்ன பிரச்சனை, எதனால நம்ம தோற்கடிக்கப்பட்டோம், அதே போல வெற்றி பெற்றதாக இருந்தாலும் ஏன் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றோம், உண்மையா தொகுதியில என்னதான் நடக்குது அப்படின்ற விதத்துல ஒரு பெரிய ரிப்போர்ட் கேட்டாங்க. அந்த அடிப்படையில ஜூன் 12ஆம் தேதி நேற்று பாத்தீங்கன்னா ஜூன் முதல் வாரத்திலேயே இந்த கள ஆய்வு ரிப்போர்ட்டை கொடுக்கறதா இருந்தது. பட் போதிய டைம் வேணும்ன்றதுனால அவங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பக்கம் கொண்ட கள ஆய்வு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. சரி, அந்த ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருந்திருக்கு, யாரெல்லாம் மாற்றாங்க அப்படின்றத ரகசியமா சில விஷயங்கள் மட்டும் வந்திருக்கு. ஆனா நாம HKS வாய்ஸ் மீடியால கொஞ்சம் கூடவே சொல்ல போறோம், அதை தான் பார்க்க போறீங்க. ஸோ இதுல என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏக்கள் அதே போல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிகள் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கங்க அந்தந்த ஊர்ல இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா பினாமி பேர்ல எடுத்துடுறாங்களாம். ஸோ அது இல்லாம சிண்டிகேட் மூலயமா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த தொழில்கள்லாம் நடத்துறாங்களாம். ஸோ அது போக மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சத்துணவு ஊழியர்கள், இந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கெல்லாம் பணி நியமனத்துக்கு தொண்டர்கள் சொல்ற சில விஷயங்களையும் கட்சி நிர்வாகிகள் சொல்றதையும் கேட்காம அவங்களே ஓனா சம்பாதிக்கணுன்ற மனநிலையில கீழே இருக்கிற தொண்டர்களை அவங்க கண்டும் காணாம இருந்ததா
அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ அதே போல மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் கொடுத்தது இந்த குறிப்பிட்ட மகளிருக்கு மட்டும் சொன்னதுல பெண்களிடம் நிறைய அதிருப்தி இருந்தது. கூடவே இந்த கோடைக்காலம் நிவாரணம் அப்படின்னு சொல்லி நாம கொடுத்த அந்த 3000 ரூபாய் இன்னுமே கொதிப்படையதான் செய்தது. ஏன் அப்படின்னா அந்த பணமும் அந்த குறிப்பிட்ட மகளிருக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை அமைச்சர்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியறது இல்லை. இது மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் சொன்ன விஷயம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சில விஷயம் தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவோம், ஆனா அவங்க அதை கேட்கக்கூடிய மனநிலையில இல்லை. எங்களை ரொம்ப துஷ்பிரயோகம் செஞ்சாங்க, மதிக்கிறதே இல்லை. இதனால தொண்டர்கள் கடுமையான சோர்வு அடைஞ்சாங்க. ஸோ அதனாலதான் தோத்ததுக்கு இதுவும் ஒரு சில காரணங்கள். இன்னும் சில ஆய்வுல என்ன சொல்லுது அப்படின்னா, நாம வெற்றி பெற்று விடுவோம், அதனால எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு மமதையும் காரணம். அதனால நிறைய இடத்துல தொண்டர்கள் வேலையே செய்யல அப்படின்ற மாதிரியும் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கூட்டணி கட்சியினர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பே இல்லை. அவங்களுக்கு நாம வேலை செஞ்சோம், ஆனா அந்த கட்சியினர் பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் நிர்வாகிகளா யாரும் சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல, சரியா வேலை பார்க்கல. ஸோ அதுவும் ஒரு காரணங்களாக சொல்லப்பட்டது. ஸோ அதே போல மக்களிடத்தில் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அதிருப்தி இருந்தது. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுல நம்மளோட ஆட்சி முறை, அதாவது சட்டம் ஒழுங்கை நம்ம சரியா பேணி காக்கல அப்படின்ற அதிருப்தி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லயும் வட மாவட்டங்கள் இங்கெல்லாம் ரொம்ப பரவலா இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணங்களால் பார்க்கப்படுது. அதே நேரத்துல அதிகாரிகளோட தான் தோன்றித்தனமான கட்சியினரை மதிக்காம அதிகாரிகள் ரொம்பவும் நம்ம ஃப்ரீயா விட்டதும் ஒரு காரணம். அதனால தொண்டர்கள்லாம் சுணக்கமாயிட்டாங்க. ஸோ நமக்குன்னு எதுவும் வேலை செய்து கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் நிறைய காரணங்களை அப்படியே அடுக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இன்னும் ஃபைனலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமைச்சர்கள் பொறுப்பா இல்லை. நிறைய இடத்துல அமைச்சர்கள் அவங்களோட செய்கையினால் நிறைய அதிருப்திகள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சர்கள் சைட்ல பாத்தீங்கன்னா சேகர் பாபு, ஏவா வேலு, துரைமுருகன் அண்ட் கே நேரு இவர்கள் மீது எல்லாம் பாத்தீங்கன்னா அதிருப்தி மக்கள் மத்தியில நிறைய நிலவச்சு, அதே போல தொண்டர்களும் சரி அவங்க மேல பயங்கரமான அதிருப்தியில இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல சேகர் பாபு அவர்களை பார்க்கும்போது அவரோட இது என்ன அப்படின்னா, சென்னையில தோற்றதுக்கு மிகப்பெரிய காரணம் சேகர் பாபு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அவரு சென்னையில இருக்கிற இந்த மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாவட்ட செயலாளர்கள் யாரையுமே மதிச்சதில்லை. ஸோ அவரே முடிவு பண்ணுவாரு, அவரே எல்லா வேலையும் செய்வாரு. இது பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களிடமே பெரிய அதிருப்தியை உண்டாக்குச்சு. ஸோ யார் சொல்றதையும் கேட்காம அவர் தலைமையோட நெருக்கமா இருக்கிற, அதோட துர்கா ஸ்டாலின் அம்மா கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறன்ற மாதிரி வெளியே ஒரு பிம்பத்தை காட்டுனது. இதுவுமே நிறைய கட்சிக்காரங்களுக்கு பிடிக்காம போச்சு. இது பொதுமக்களோட அதிருப்தியும் ஏற்படுத்திச்சு. எப்படி அப்படின்னா, சேகர் பாபு அவர்கள் எங்க போனாலும் கோயிலா நின்றுகிட்டு ஏக வசனத்துல பேசுறது, அங்க இருக்கிற தரிசனம் பண்ண வந்த மக்களிடையே ஒரு அதிருப்தியை உண்டாக்குச்சு. அதே போல அதிமுகவுல இருந்து கூட்டிட்டு வரவங்களை, அதாவது மாற்றுக் கட்சியில இருந்து கூட்டிட்டு வரவங்களை அரங்காவலர் குழு, அதாவது நியமனத்தின் அடிப்படையில் நியமிக்கிறாங்களா, அது அவங்களே போட்டாங்க. கட்சிக்காரங்களை சுத்தமா அவரு கண்டுக்கவே இல்லை அப்படின்ற அடிப்படையிலையும், அதே போல பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல துறைமுகம் தொகுதியில் அவருடைய தொகுதியில சண்டை போட்டது. அதாவது டிவிகே வேட்பாளர் கூட அசோக் ஷினோரா அவர்கள்கிட்ட கடுமையான சண்டை போட்டது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களிடையே, அதுவும் தேர்தல் நடக்கும் நாள்ல மிகப்பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். சேகர் பாபு மேலதான் நிறைய விஷயங்கள், நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தமிழக முதல்வர் அவருடைய கொளத்தூர் தொகுதியில தோற்கடிக்கப்பட்டதற்கு சேகர் பாபு தான் காரணம் என்று அடுக்கடுக்கான புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இது போக இப்போ இந்த கலா ஆய்வுலையும் இவர் மேலதான் பெருவாரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏவா வேலு அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள்ல அரவணைக்காம விட்டது, குறிப்பா காங்கிரஸ் அண்ட் விசிகாவை பெருசா அவங்கள கண்டுக்காம விட்டது மிகப்பெரிய காரணம். அந்த வட
வட மாவட்டத்தில் நம்ம தோற்றுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அதே போல் அவரோட வட மாவட்டத்தில் இருக்க வேட்பாளர்களை தேர்வு செய்து கட்சி தலைமைக்கு கொடுத்ததுலையும் மிகப்பெரிய அதிருப்தி நிலவுது. சரியான வேட்பாளர்களை அவர் கொடுக்கவில்லை, ரெக்கமெண்ட் செய்யவில்லை அப்படின்றது தான் அவங்களோட விஷன் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதே போல திரு நேரு எடுத்துக்கிட்டா கட்சியின் முதன்மை செயலாளராக இருக்காரு. ஸோ டெல்டா மாவட்டத்திலையும் சரி, அவரோட அந்த மாவட்டம் ஃபுல்லா உட்கட்சி பூசல் இருக்கு. அதெல்லாம் கண்டும் காணாம இருந்தது. பணம் பட்டுவாடாவை வந்து தொண்டர்களுக்கு எல்லாம் போய் சென்றடையாம இருந்தது. களச்சோர்வை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் அந்த பகுதியில வந்து நமக்கு தோல்வி பெருவாரியாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. திரு துரைமுருகன் கட்சியின் பொதுச் செயலாளர், இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தொகுதியில வந்து நீர் தேங்கிறது, இந்த கழிவு நீர் வாய்க்கால வந்து ப்ராப்பரா வந்து அமைக்காதது, ஸோ இந்த மாதிரி தொகுதி பிரச்சனைகளை எதுவுமே கண்டுக்காம இருக்கிறது, கட்சி நிர்வாகிகளில் தொண்டர்களை ஒருங்கிணைக்காம இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தது. ஒவ்வொரு நிர்வாகிகளை பத்தியும் சொன்னாங்க. ஸோ இப்படி சொல்லிட்ட பிறகு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக வந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இதுக்கு வந்து அதிரடி நடவடிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு, அதாவது HKS வாய்ஸ் மீடியா சார்பாக என்ன சொல்றோம்னா, அதிரடி நடவடிக்கை பெரிய லெவல்ல இருக்காது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அதிமுக இருக்கவங்க பெருவாரியான பேர் வந்து டிவிகேக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ திமுக இருந்து யாரும் பெருசா போகாம இருக்காங்க. இந்த சூழ்நிலை இவங்க யார் மீதியாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஸோ அதோட விளைவுகள் பெருசா இருக்கும்ன்ற அடிப்படையில, ஸோ இங்க இருந்து யாராவது டிவிகேக்கு போயிட்டா அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படையில தான் ஸோ விளைவுகள் பெருசா இருக்காது. பட் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த சேகர் பாபு இவங்க மேலெல்லாம் வந்து கட்சியில இருந்து முக்கியமா, அதாவது பதவியை வந்து மாற்றி கொடுக்கப்படலாம். ஸோ நடவடிக்கை என்ற பேர்ல பெருசா தொகுதியை 2ஆ பிரிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அமைப்பு ரீதியா வந்து மாற்றி அமைக்கணும்னு பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ 117 மாவட்டங்களா, அமைப்பு ரீதியான மாவட்டங்களா பிரிக்கப்படுங்க. அதாவது ஒரு மாவட்டத்துக்கு 2ஆக பிரிக்கிற மாதிரி. ஸோ அப்படி 117 அமைப்பு ரீதியான மாவட்டங்களை பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்கணும். இந்த மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறது எதன் அடிப்படையில்னா, 50% மேல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள், அதாவது இளைஞர் அணியில இருக்கிறவங்களை கொண்டு வந்து மாவட்ட செயலராக போடணும். அதன் அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வேகமா வந்து களப்பணி ஆற்றுவாங்க. ஸோ தொண்டர்களை நிறைய பேர் கட்சிக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இந்த அடிப்படையில தான் வந்து இது 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் கட்சி அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திடக்கூடாது அப்படின்றது முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அதே போல கட்சியில வந்து பாத்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர்கள் வந்து 7 பேர் இருக்காங்க. இதை 10 பேரா உயர்த்தலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. ஸோ இந்த 10 பேரா உயர்த்துறதுல இதுல யாரெல்லாம் பேசுற ஜாதி வாரியா மத ரீதியா வந்து சில முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இவங்க ரிப்போர்ட்லயும் சொன்னது என்னன்னா, விஜய் அப்படின்ற டிவிகே என்ற ஒரு பெரும் அலையை வந்து கணிக்க தவறியதுதான் மிகப்பெரிய காரணம் அப்படின்றது இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ அதுல அந்த கணிக்க தவறியதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதிகப்படியா செலுத்தி முஸ்லிம்கள் ஓட்டு வந்து ஒரு பார்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இது கேட்டா போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இதுல இருந்து காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதே போல IUML போயிட்டாங்க. ஸோ முஸ்லிம் சார்பாக இருந்த கட்சி அவங்களும் வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத ரீதியா கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ்க்கு வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுக்கலாம். ஸோ அதே போல வந்து ஜாதி வாரியா பார்க்கும்போது நாடாரு, நாயுடு, தேவேந்திர குல வேளாளர், ஸோ இந்த மாதிரி இதுல சாதியில இருக்கிறவங்களை வந்து இந்த துணை பொதுச் செயலாளர்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பல கட்ட வந்து முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ என்னதான் சொன்னாலும், என்னதான் முடிவு பண்ணாலும், அவங்க பண்ண பிறகுதான் நமக்கு தெரிய போகுது. ஸோ என்ன மாதிரி முடிவுல எடுக்க போறாரு அவங்க திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் என்பதை பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். சரி, திமுக தான் வந்து இது போல நடத்துமா, நாங்க என்ன வந்து சலைச்சவங்களா அப்படின்ற அடிப்படையில ADMKலையும் இந்த மாதிரி வந்து முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. ஸோ இது இன்றைய இந்து பத்திரிகையில இது சம்பந்தமா வந்து ஒரு சின்ன ரிப்போர்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதையும் இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, 50 வருஷங்கள்ல இப்படி ஒரு தோல்வியை அதிமுக சந்திச்சதே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறாரு EPS அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றதுதான். ஏற்கனவே இதை நிறைய காணொலியில நம்மளே சொல்லியிருப்போம். இளைஞர்
இளைஞர்களோட இளம் ரத்தம் பாய்ச்சப்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இள ரத்தம் பாய்ச்சப்படுவதற்காக பல வழியில வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பின்னாடி. ஆனால் இப்போ இதில் இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்து பத்திரிகையில இதுக்கு வந்து இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, 20 வருடங்களுக்கு முன்னாடி இதே போல ஒரு தோல்வி ஈடுபடும் போது மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லயும் போய் நிர்வாகிகளையும் தொண்டர்களோடும் பேச வைப்பாங்களாம். அப்பதான் வந்து சுதந்திரமா அவங்க என்னென்ன பிரச்சனைகள், யார் யாரோட டாமினேஷன் இருந்திருக்கு, ஸோ ஏன் வந்து தொண்டர்களை ஒருங்கிணைக்கலையா, தொண்டர்கள் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்கலையா, இல்ல தலைமை இடத்துல அதாவது எடப்பாடி பழனிசாமியை பத்தி கூட ஏதாவது தவறுகள் இருக்கா, ஸோ எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கணும். ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாம் பேஸ் பண்ணி வாங்கிட்டு என்னென்ன அதிரடி நடவடிக்கைகள்லாம் இருக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸோ அப்படின்றதையும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல நிறைய வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு ரீதியா வந்து குறுநில மன்னர்கள் போல இருந்தாங்க. உதாரணத்துக்கு சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்கெல்லாம் வந்து குறுநில மன்னர்கள் போல இருந்தாங்க. எங்களோட மாவட்டத்தை பிரிக்க கூடாது இருந்தாங்க இல்லையா. இப்ப சரியான டைம் அவருக்கு வந்திருக்கு, இந்த மாவட்டங்கள்லாம் பிரிக்க போறாங்களாம். ஸோ இதுல பிரிக்கப்படாத, அதாவது பெரிய மாவட்டமா இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் அமைப்பு ரீதியாக 2 மாவட்டமாகவும் 3 மாவட்டங்களும் பிரிச்சு மாவட்ட செயலாளரை நியமிக்க போறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இது எப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சட்டசபை கூட்டம் தொடங்க போகுது. இந்த சட்டசபை கூட்டம் தொடங்கினா குறைஞ்சது 5 நாள் இருக்கும்ன்றது கணிச்சிருக்காங்க. ஸோ ஒண்ணு, இந்த உறுப்பினர்கள் எல்லாம், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே மாவட்ட செயலாளராக இருக்கலாம், இல்ல அந்த பர்டிகுலர் மாவட்டங்களுக்கு வந்து நடத்தாம அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு மற்ற மாவட்டங்கள்லாம் நடத்தலாமா அப்படின்னு ஆலோசிக்கப்படுது. அப்படி இல்லைன்னா 5 நாள்ல சட்டமன்றம் வந்து கூடி முடிஞ்சிடும் இல்லையா. முடிஞ்ச பிறகு கூட இந்த கூட்டங்களை நடத்தப்படுவதற்கு மிக மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சரி, இப்போ இவங்க அதிமுக வெற்றி பெற்றது 47 தொகுதி தான். ஸோ அதுல 2வது பிளேஸ்க்கு வந்தது 44 தொகுதியில வந்தாங்க. 3வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 81 தொகுதியில 3வது பிளேஸ்ல இருந்தாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத யாருமே கணிக்கல. திமுக மட்டும் இல்ல, அதிமுக மட்டும் இல்ல, பிஜேபி டெல்லி தலைமையும் இந்த யாருமே கணிக்கல அப்படின்றதுதான் விஷயம். ஸோ இதுல இவங்க ஓட்டு வாரியா 2021 அதிமுக எவ்வளவு வாங்குச்சு அப்படின்னா 40.48% வாங்கினவங்க 2026 28.7% தான் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பெரிய டிப்பானதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் நான் மேல சொன்ன அந்த கள ஆய்வு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ண போறாங்க. சரி, இன்னொரு காரணம் சொல்றது, 5 வருஷத்துக்கு முன்னாடி 191 தொகுதியில போட்டியிட்ட அதிமுக இப்போ 172 தொகுதியில மட்டும்தான் போட்டியிட்டது. ஸோ இதுவுமே இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 2வது பிளேஸ்ல வந்தாங்கல்ல, இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா 30% வரைக்கும் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா, பெரும்பாலான தொகுதியில திமுக இந்த இடத்துலலாம் வந்து பின்னாடி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த 44 தொகுதியிலும் திமுக 3rd பிளேஸ்ல இருந்திருக்கு. ஸோ அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயங்கள். அதே போல 3rd பிளேஸ்ல 25% ஓட்டுலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதிமுகவுக்கு பெருத்த சேதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா, அதெல்லாம் நிச்சயமா இல்லை அப்படின்றது தான் இந்த தொகுப்புலேயே இருந்தது. ஏன் அந்த சேதாரம் இல்லை அப்படின்னா, அவங்களோட கட்டமைப்பு பயங்கரமா இருக்கிறதுனால. ஸோ கிட்டத்தட்ட 1,28,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய வந்து இழப்பு கட்சிக்கு அப்படின்னு இல்லை. இப்போ நிறைய பேர் நிர்வாகிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களை வந்து அந்த தொகுதி மாவட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், இந்த மாதிரி எல்லாமே போறாங்க இல்லையா. இவங்கெல்லாம் வந்து பசைய தேடி போறாங்க. இதனால கட்சியோட கட்டமைப்போ அடிமட்ட தொண்டர்களோ எந்த விதத்திலும் யாரும் போல, இவங்க போறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க போனது ஒரு விதத்துல நல்லதுதான். கட்சியை நம்ம வந்து வலுவா கட்டமைக்க முடியும், அடித்தளத்தை பலமா அமைக்க முடியும் அப்படின்றது இபிஎஸ் அவர்களோட கணிப்பு. சரி, இது எல்லாம் வந்து இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, இதுக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்றதுதான் இபிஎஸ் அவர்களோட முதல் ஐடியாலஜி. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த கலாய்வெல்லாம் நடத்திட்டு அந்தந்த தொகுதியில சூட்டபிள் வேட்பாளரை, அதாவது டஃப் ஃபைட்டு கொடுக்கணும். வெற்றி பெறுவது கடினமாக இருந்தாலும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்றதுனால இந்த 5 தொகுதியிலையும் வேட்பாளர்களை தேடும் படலம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க.
அது போக இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வேற வரப்போகுது. அதுக்குள்ள கட்சியை வந்து கட்டமைக்கணும், புது ரத்தம் பாய்ச்சணும், ஸோ ஆக்டிவா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஸோ இவங்க சில விஷயங்களை முன்னேற்பாடு எடுத்திருக்காங்க. அது போக ஃபைனலா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுச் செயலாளர் எல்லாருமே சோசியல் மீடியா கொண்டு வச்சிருக்கோம், சோசியல் மீடியால டிவிகேவை பயங்கரமா பேசணும், தலைமை கிட்ட இருந்து உத்தரவு வரணும்னு யோசிக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல சோசியல் மீடியாவை ஸ்ட்ராங் பண்ண போறாங்களாம். ஸோ சோசியல் மீடியா பக்கத்துலயும் அதிக கவனம் செலுத்த போறதா சொல்லப்படுகிறது. என்ன பண்ணாலுங்க இதுக்கப்புறமா அதிமுக எழுந்து வருமா அப்படின்றது தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். இந்த முயற்சி பலன் கொடுக்குதா இல்லையா என்றதை வருங்காலங்கள் பதில் சொல்லும். ஸோ நம்ம இந்த 2 திராவிட கட்சிகளோட விஷயங்களை முழுமையா பார்த்தோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன இன்புட்ஸ் கிடைச்சதுன்னு பாருங்க. இதுல ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.